வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டெலிஷியஸான ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே நேரத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபியும் கூட. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தயிர், 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ போய் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் ஹையில் வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு இப்படி உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி கேப்ஸ் இருந்தால் அதையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 2 நிமிஷத்தில் நல்லா குக்காகி ரெடியாக இருக்குது. ஸோ தவாலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடாக தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரவா தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.